ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா ஜேம்ஸ் பாண்ட், த ரியல் ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட்னு சொன்னோடனே ஹாலிவுட் பாலிவுட் ரேஞ்சுக்கு போயிடாதீங்க. நம்மளோட இந்தியாவோட சூப்பர் ஸ்பை அஜித் டோவல், அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் டோவல் இவர் 1945 கேரளாவில் பிறக்கிறார். இவரோட அப்பா வந்து ஒரு மிலிட்ரி சர்வெண்ட். ஆப்வியஸாக மிலிட்ரி சர்வெண்ட்னாலே அவங்களோட பசங்களும் வந்து நல்ல ஐக்கியோட தான் வளருவாங்க. அந்த மாதிரி தான் அஜித் டோவல் வளர்ந்துருக்கிறாரு. 1968 இந்த காலகட்டத்தில் அஜித் டோவல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு கேரளாவில். லேட்டர் 1972 ஐபி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பியூரோ இதில் வந்து அஜித் டோவல் சேர்றாரு. இதில் கிட்டத்தட்ட நியர்லி 30 டெக்கேட்ஸ், அதாவது 30 வருஷம் இதில் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன சர்வீஸ்னா ஆன்டி டெரரிசம், அண்டர் கவர் ஆப்ரேஷன் அண்ட் தென் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி பல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. வாங்க அதெல்லாம் என்னென்ன ஆப்ரேஷன்றதை பார்க்கலாம். 1970s இவரோட ஃபஸ்ட்டு மிஷனே வந்து மிசோராமில் நடக்குது. என்னென்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரெபிலியன்ஸாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அரசர் இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்சியும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கே இருந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம அஜித் டோவல் வந்து ஒரு ஸ்பையாக போகிறாரு. அங்கே போய் அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத கேதர் பண்ணி நம்ம இந்தியன் ஆர்மிக்கு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல அரசர் இந்த மாதிரி வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னா அவங்க வந்து யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம அஜித் டோவல் வந்து இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கொடுத்து இந்தியா கூட மிசோரம் வந்து நல்ல ஒரு பேட்சப் பண்ணியிருக்காரு. அதாவது மிசோரம் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. 1988 பஞ்சாபில் கோல்டு டெம்பிள்ன்ற ஒரு இடத்துல சீக்கன் மிலிட்டரிஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. இந்த டைமில் ப்ளூ ஸ்டார்ன்ற ஒரு ஆப்ரேஷன் நடக்குது நம்ம இந்தியன் மிலிட்ரி சோல்ஜர்ஸ்னால. அண்ட் தென் இதில் நம்ம ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் நம்ம மிலிட்ரி ஜெயிக்குது. இருந்தாலும் மறுபடியும் அந்த சீக்கன் மிலிட்டன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க அந்த கோல்டு டெம்பிளை. இதுக்கு வேறு வழியே இல்லை, உள்ள யாராவது ஸ்பையை சென்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் பேசிகிட்டு இருக்கப்ப அஜித் டோவல் தென்படுறாரு. இந்த டைமில் வந்து அஜித் டோவலை வந்து உள்ள டெம்பிள்குள்ளே சென்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் மாதிரியே ஒரு வேடத்தை போட்டு இவரை அமுச்சு விட்றாங்க. அண்ட் தென் சீக்கன் மிலிட்டன்ஸ்க்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராதபடி இவர் உள்ளே இருந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாரு. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் உள்ளே அட்டாக் பண்ண முடியும். அதுக்காக நம்ம அஜித் டோவல் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காரு. அடுத்தது தான் நான் படித்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேஷன் சொன்னால் ஆப்ரேஷன் 3. இது என்னன்னா பாகிஸ்தானுக்குள்ளே 7 இயர்ஸ் கிட்ட அஜித் டோவல் இருந்திருக்காரு. அங்கே என்ன விஷயம் பண்ணுன்றது அஜித் டோவல் ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான்னாலே அது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்குள்ளே போகிறதுக்காக இவர் வந்து முஸ்லீம் மாதிரியே ரொம்ப ட்ரைனிங் எடுத்து அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. இந்த ஆப்ரேஷன் நடக்கிறப்ப நம்ம அஜித் டோவல் மசூதியிலேருந்து வெளியில் வரப்ப ஒருத்தர் பிடிச்சி தடுத்து நிறுத்தி கேட்குறாரு, நீ ஹிந்து தானே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அஜித் டோவலுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. பட் இந்த டைமில் தான் வந்து இவர் வந்து ஒரு ஸ்பையாக யோசிக்கிறாரு. அவர் திருப்பி கேட்குறாரு, நீ ஹிந்து தானேன்ட்டு. ஆனால் அவர் வந்து இல்லை நான் ஹிந்து இல்லைங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் விடவே இல்லை, நீ ஹிந்து தான், சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அஜித் டோவல் அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டப்ப அவர் என்ன சொல்கிறான்னா, உன் காதில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது, இது வந்து ஹிந்துஸ் மட்டும் தான் போடுவாங்க, முஸ்லீம்ஸோடைய கல்ச்சரில் இந்த காதில் ஓட்ட போடுறதுன்றதே இல்லை, அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் பிறக்கிறப்ப ஹிந்துவாக தான் பிறந்தேன், ஆனால் வந்து என்னோட ஃபேமிலி விஷயஸ்னால நான் வந்து முஸ்லீமாக மாற வேண்டியதாயிருச்சு அப்படின்ட்டு அஜித் டோவல் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நானும் ஹிந்து தாங்க, பட் என்னோட ஃபேமிலிஸை வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து கொண்டுட்டாங்க, இவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து முஸ்லீமாக நடிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்காக தான் நான் என்னோட காதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த ஓட்டையை மறைச்சேன். நீங்களும் இந்த மாதிரி மறைச்சிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிரும் அப்படின்ட்டு அஜித் டோவல் கிட்ட சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் கிரேசி ரைட்? இவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அண்ட் தென் இதே மாதிரி 7 இயர்ஸ் பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து அங்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து உள்ளே நடக்கிற என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு இன்டர்லாம் சென்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் 4 கந்தகர் ஹைஜாக். இது யாரால் பண்ணப்பட்டதுன்னா தாலிபன். இது எப்போ நடக்குதுன்னா 1999 இந்த டைமில் நம்ம அஜித் டோவல் டைரெக்டாக தாலிபன் கிட்ட போய் நெகோஷியேட் பண்ணுறாரு. எதுக்காகனா அந்த பிளைனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த பிளைனை தான் வந்து தாலிபன் ஹைஜாக் பண்ணது. இப்போ இந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கப்ப சரி ஓகே 3 பேர் தானே உனக்கு விடணும், சரி விட்றோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட சொல்லி வெளியில் அந்த 3 பேரை விட்றாங்க. பட் அந்த அன்னைக்கு அஜித் டோவலுக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாரு. திஸ் வாஸ் மை பிளாக் டே அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் தென் ஆப்ரேஷன் 5 இது வந்து காஷ்மீரில் நடக்குது. இங்கே வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட்லாம் வந்து ஒரு கேம்ப் போட்டு அங்கேயே இருக்காங்க. இந்தியன் சோல்ஜர்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்க டைமில் இந்த டைமில் வந்து அஜித் டோவல் வந்து உள்ள ஸ்பையாக நுழைறாரு. எப்படின்னா உள்ளே இருக்கிற ஒரு ஆர்மி சோல்ஜரை கொண்டுட்டு அந்த கொன்ன சோல்ஜரோட ஐடென்டிட்டியை அஜித் டோவல் எடுத்துக்கிட்டு அந்த ஆர்மிக்குள்ளே உள்ள நுழைறாரு. அண்ட் தென் இங்கே இந்த டெரரிஸ்ட் போகிற பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து இவர் கேதர் பண்ணி இதை டீகோட் பண்ணி அண்ட் தென் இந்தியன் கவர்மெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி இங்கே இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ள அட்டாக் பண்ண வச்சிருக்காரு நம்ம அஜித் டோவல். இதுக்கு பேர் தான் இந்த டோவியல் டாக்ட்ரைன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் தென் 2004 இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய டைரக்டர் ஆகிறாரு. இதுதான் வந்து ஒரு டாப் மோஸ்ட் போஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதே வருஷத்தில் அஜித் டோவல் இந்த டைரக்டர் ஆஃப் ஐபியிலேருந்து ரிட்டையர் ஆகிறார். 2005 2014 வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசராக இருக்கிறாரு. எப்படின்னா விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனில் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரின் பாலிசிக்காக இவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு.
2014 பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு யாரை வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்ப நம்ம அஜித் டோவலை ஏன் போடக்கூடாதுன்ற ஒரு யோசனை வருது. நெக்ஸ்ட்டு அஜித் டோவலை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக பிஎம் மோடிக்கு போடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு யுரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக், டோக்கலம் ஸ்டாண்ட் ஆஃப், நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 370 ரெவல்யூஷன், இதுக்கெல்லாம் பின்னாடி மாஸ்டர் மைண்ட் யாருன்னா இந்த அஜித் டோவல் சார் தான். அண்ட் தென் இவர் கிருத்தி சக்ரா இந்த அவார்டையும் வாங்கியிருக்காரு. இதை வச்சு சொல்லுங்கள், இவர் இந்தியன் ஜேம்ஸ் பாண்டா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அட்லாஸ்ட் இவர் சொன்ன ஒரு குவிட்டை சொல்லி நான் ஏன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரைட் டெசிஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, டெசிஷனை எடுத்துகிட்டு அதை ரைட்டாக மேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இல்லை கண்டென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். பை.